Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது SSC கான பேப்பர் தான். ஸோ இங்கிலீஷ் பேப்பர் வந்துட்டு லைனாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோட்ஸ் வந்து கிடைக்கும் பொழுது அந்தந்த டாப்பிக்ல வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி வருதுல. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அந்த கொஸ்டினை நோட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எழுதிக்கோங்க. ஸோ வெறும் இன்ஃபர்மேஷன்ன்றது நாளைக்கு யூஸ் ஆகும், பட் வித் எக்ஸாம்பிள்ஸ்ன்றது கண்டிப்பா மறக்காது. ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் கோனா லைக் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் த ஃபியூச்சர். ஸோ வேற ஏதாவது படிக்கும் பொழுது கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ கண்டினியூஸா எல்லா பேப்பரும் பாருங்க. பார்க்கும் பொழுது நம்ம கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரியா? ஸோ இதை நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாம we have to practice things. ஸோ வெயிட்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன டாபிக் எப்படி வரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் வீடியோஸும் போட்டிருக்கோம். டாபிக் வைஸ் வீடியோஸ் ஆல்சோ ஆர் அப்லோடட். ஸோ தட் நீங்க வந்துட்டு அதை பார்க்க இங்க கொஸ்டின் சால்வ் பண்ற ஐடியாஸும் உங்களுக்கு இன்னும் பெட்டரா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ we are going to replace the particular phrase. ஓகேயா? ஸோ அது கரெக்டா இருக்கா இல்லை தப்பா இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் த கொஸ்டின். ஓகே, ஸோ கொஸ்டின் எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். Disappointed Leander Pace. ஓகே, ஸோ hit out at the rationale used to drop him in the Davis Cup doubles rubber. ஓகே, ஸோ Davis Cup is like டென்னிஸ்க்கு கொடுக்கறத சொல்றாங்க. ஓகே, ஸோ நார்மலா drop him in அப்படின்னா it is a casual visit that is made ன்னு சொல்லலாமா? அப்ப drop him around அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நீங்க இன்ஃபார்மலா பண்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம மீன் பண்ணுவோம். அடுத்தது என்னது? drop him about. ஓகே, ஸோ aboutன்ற ப்ரிப்போசிஷன் ஆட் ஆகுது அப்படின்னும் பொழுது இட் இஸ் லைக் யூஆர் dropping something, இல்ல ஒரு விஷயம் பபிள் ஆகுது அப்படின்னும் பொழுது நீங்க அதை யூஸ் பண்ணலாம். drop him fromனா எங்கிருந்து அந்த விஷயம் ட்ராப் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சொல்ல முடியும். லைக் ஃப்ரம் வேர் இட் இஸ் ஃபாலிங். ஸோ ஃப்ரம் வந்தா நம்ம டூ வரும் அப்படின்ற விஷயமும் பார்ப்போம். பிளஸ் ட்ராப் வருது, ட்ராப் இம் ஃப்ரம் எங்க இருந்து அப்படின்னும் பொழுது நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ண முடியும்? இங்க ஆப்ஷன் 3 is possible. So visit casual-ஆ பண்றது அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த கொஸ்டின்ல he was disappointed அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. So எங்க இருந்து he was like used to drop him from, which is the Davis Cup doubles rubberல பண்ணியிருக்காங்க. ஓகேயா? So next one. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நான் ஒரு கொஸ்டின் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம பேசுவோன்ட்டு. இதில் வந்து அந்த தேர்ட் பர்சன் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குன்னும் பொழுது அதை அவங்க கிட்ட கொண்டு போகும்பொழுது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் கொண்டு போவோம் அப்படின்னு சாரி என்ன வேயா அந்த சென்டென்ஸை நம்ம கன்வே பண்ணுவோம் அப்படின்றது தான். ஸோ ரிப்போர்ட்டட் வேர்ப்ஸ் மாறும், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மாறும். ஸோ அதில் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ வில்ஸ்டன் சர்ச்சில் அட்ரஸஸ் ஹிஸ் பார்லிமெண்டேரியன்ஸ். என்னென்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்க? பிளட், toil and tears is our policy. so இந்த உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, toil is nothing but ஒரு விஷயத்தை உழைச்சி வேலை செய்யறது, கடுமையா வேலை செய்யறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளட், இந்த toil and tears வந்து அதுதான் அவங்களோட பாலிசின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து இந்த அட்ரஸஸ்ன்னு சொன்னா நீங்க இங்க ரிப்போர்ட்டட் வேர்ப்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் கோட்ஸ்குள்ள இருக்கிறத ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்வீங்க. கரெக்டா? ஸோ யூ கோனா ஐ மீன் இன்டைரக்ட் ஸ்பீச்சை யூ கோனா சேஞ்ச். ஓகே, ஸோ இங்க பார்க்கும் பொழுது வில்ஸ்டன் சர்ச்சில், ஓகே, ஸோ அட்ரஸிங்லி suggested. ஓகே, ஸோ பாஸ்ட்ல தான் இருக்கு, பட் ஆனா இங்க adverb யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வில்ஸ்டன் சர்ச்சில் addresses. ஸோ சேம் திங் இஸ் ஓவர் ஹியர் இஸ் parliamentarian that அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ there is a connector where when you remove these codes you need a connector to attach the particular sentence. ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். வில்ஸ்டன் சர்ச்சில் addressingly suggests. ஸோ நார்மலா இங்க ஒரு பர்சன் பத்தி பேசியிருக்காங்க, இங்க சஜஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, which is present singular-ஆ இருக்கு. இங்க பார்க்கும்பொழுது நமக்கு அட்ரஸஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இதுவுமே நமக்கு சிங்குலரா தான் இருக்கு, பிரசன்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. ஓகேயா? சரி, ஸோ இங்க பாருங்க இந்த இடத்துல பாஸ்ட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இங்க என்ன இருக்கு? வில்ஸ்டன் சர்ச்சில் அட்ரஸிங்லி சஜஸ்ட். ஸோ இதை நான் ஏன் கீனா நோட் பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்க இஸ்ஸும் இந்த இடத்துல கொடுத்திருக்க சஜஸ்டும் சேம் டென்சஸ்ல இருக்கா? பட் இங்க பாருங்க வாஸ் இருக்கு, இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? சஜஸ்ட் கொடுத்திருக்காங்க. வேர் ரெண்டுமே நமக்கு மாறுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 எலிமினேட் ஆயிருச்சு. அடுத்தது பாருங்க இங்க இஸ் இருக்கு and after that over here address is fine. ஸோ இங்க வந்து suggested-ன்றது V2 ஃபார்ம், இங்க isன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 போயிருச்சு. இப்போ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இதுலயே எலிமினேட் ஆயிருச்சு. ஸோ we have only second option and
fourth option. So இது ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது தான் பார்க்கணும். சென்டென்ஸ் உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது ரெண்டுத்துலயும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க addressingly suggestன்னு சொல்லியிருக்காங்க where adverb and verb is used. இங்க டைரக்டா addresses சொல்லிட்டு verb கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே presentல தான் இருக்கு. His parliamentarian that ஓகே ஸோ அவங்க வந்து டேட்னு பொழுது என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் யூ கோனா ஆட் ஆன். ஸோ ப்ரீவியஸா என்ன பேசியிருக்கீங்களோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இட் வில் பி தேர். அவங்கள பாயிண்ட் பண்ணி நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லலாம். அப்போ வில்சன் சர்ச்சில் வந்து அட்ரஸஸ் இஸ் பார்லிமெண்டேரியன்ஸ். அவங்கள வந்து என்னன்னு சொல்றாரு தட் பிளட் டாயில் அண்ட் டியர்ஸ் இஸ் தேர் பாலிசி. அங்க ஆறுன்றது தேர்ன்னு மாறி இருக்கு. ஸோ இங்கேயும் தேர்ன்னு தான் மாறி இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன கனெக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க டூன்ற கனெக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி வாட் யூ நீட் that because முன்னாடி இருக்கிறத பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்பொழுது that யூஸ் பண்ணுவோம். whichனும் பொழுது when you are trying to add on information about the previous thingனும் பொழுது which யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் டீடைல்டான டிஸ்கஷன் இருக்கு அப்படின்னும் பொழுது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ டூ எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாருங்க. thatனும் பொழுது அந்த முன்னாடி இருக்கிறத பத்தி சொல்லியிருப்போன்றது தெரியும். டூனா அவங்களுக்கு செய்யற மாதிரி சொல்றோம். சரியா? ஓகே ஸோ இங்க நமக்கு எது வரும்? ஆப்ஷன் டூ தான் நமக்கு பாசிபிள். ஓகேயா? ஸோ ட்ரை டு ரீட் த particular sentence, try to understand things. so என்ன டென்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதுல எலிமினேட் பண்ண முடியுமா அப்படிலாம் நம்ம பார்த்து தான் நம்ம ஒரு கொஸ்டினும் பண்ண முடியும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் we have like correctly spelled. ஸோ எல்லாமே கொடுத்துருக்கு எது கரெக்டான ஸ்பெல்லிங்ல இருக்கு. ஓகே ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா சிமிலர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிமிலர் என்ன ஸ்பெல்லிங் கொடுத்திருப்பாங்க? LAR. ஓகே ஸோ ரெண்டுமே ஐ தான் வரும். LER வராது, LAR. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் நமக்கு நிறைய இடத்துல வரும். ஸோ ஆஃபுல் சிச்சுவேஷன் FUL அண்ட் இட் இஸ் நாட் டபுள் எல். நெக்ஸ்ட் இஸ் அக்ரெசிவா இருக்காங்க, ரொம்ப அரகண்டா இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இங்க ரெண்டு G நமக்கு வரணும், ஒரு G தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி ஆல் தீஸ் த்ரீ ஆப்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ரெஃபரன்ஸ்ன்ற ஃபோர்த் ஆப்ஷன் தான் which is correctly spelled சொல்ல முடியும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So next question we have error spotting. Okay so error spotting நம்ம எழுது கம்ப்ளீட்டா எல்லா ஃப்ரேஸுமே ரீட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே சரி. ஸோ சம் கொடுத்துருக்காங்க, அப்போ அப்சர்வர்ஸ் which is plural. அப்போ verb என்ன எடுக்கும்? have கொடுத்துருக்காங்க. ஸோ have பக்கத்துல V3 இருக்கும். அப்போ some observers have pointed out that. ஓகே ஸோ அப்போ யார் அந்த that குறிக்குது? இதுக்கு முன்னாடி நான் சொன்னல, முன்னாடி இருக்க அந்த some observers என்ன சொல்லியிருக்காங்க? the coastal expeditions will be much small than previous research. அப்போ when there is a comparison what you'll use ER, right? so அதாவது முன்னாடி இருக்கிறது will be much smaller than. when you are having than you are comparing something, right? so அப்போ என்ன யூஸ் பண்ணோம் நம்ம? இங்க ER யூஸ் பண்ணோம். சரியா? so much smaller than previous research hunts and would save hundreds of whales that Japan once caught in more distant waters. ஓகே புரியுதா? ஸோ கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்கும் சென்டென்ஸ்ன்றது நமக்கு நல்லா தெரியணும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். புரியுதா? ஓகே ஸோ எங்க நமக்கு ஆன்சர் இருக்கு? ஆப்ஷன் டூ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ யூ ஹாவ் அ எரர் ஓவர் தேர். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கினி பிக். ஓகேயா? ஸோ கினி பிக் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு பர்சன் ஒரு டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத மீன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க பண்ற டெஸ்ட் வந்து லைக் ஒரு புதுசா ஒரு நியூ ட்ரக் கண்டுபிடிக்கிறதோ இல்லாட்டி அந்த ப்ராசஸ் பண்றதை பத்தி சொல்றீங்க அப்படின்னா a guinea pig which is a idiom. சரியா? ஸோ இங்க வந்து அதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. I don't wish to divulge where I got the information. Okay so எங்க இருந்து வந்துச்சுன்றதை I don't want to reveal. So someone who is part of an experiment or trial. So I said a person என்ன பண்றாங்க? a person who டெஸ்ட். ஓகே ஸோ டெஸ்ட் பண்றாங்க. ஸோ எஸ்பெஷலா என்ன டெஸ்ட் நான் சொன்னேன்? ஒரு நியூ ட்ரக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆர் அந்த ப்ராசஸ் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதுல someone who is a part of an experiment or trial which is option 2 is the right answer. okay so a guinea pig னா நம்ம என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சில idioms you can frame it from the particular idiom. ஸோ சிலது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், வேற நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அதை வந்து சில சிச்சுவேஷன்ல நம்ம போட்டு யூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிக்கணும். சரியா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் shrug. ஓகேயா? ஸோ shrug is nothing but இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கேட்டோன்னே யூ ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் சே எனக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்னு நம்ம பேசுறோம்ல. ஸோ அங்க வந்து நீங்க shrug பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் சேம் லைக் தட். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்பொழுது ஐ எம் டெல்லிங் சம்திங், ரைட்? ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ஜெஸ்டர் இருக்கு அண்ட் ஆஃப்டர் தட் வென் ஐ சே சம்திங் எல்ஸ் என்னோட ஜெஸ்டர்ஸ் இட் சேஞ்சஸ், ரைட்? என்னோட பாஸ்டர்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ் இட் சேஞ்சஸ். ஓகே ஸோ இங்க வந்து
அத ஷ்ரக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது இங்க வந்து சொல்லும் பொழுது ஷ்ரக்கோட மீனிங் என்ன சொன்னேன்? we lift the shoulders and say that you don't know something அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சொல்றோம்ன்றத மீனிங்கா சொன்னேன். ஓகேயா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா கான்கர் ஆர் அக்செப்ட் ஆர் அக்வைசன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது ஒப்புக்கொள்றீங்க அப்படின்னும் பொழுது யூஸ் பண்றது. அப்போ இது வந்துட்டு நீங்க ஒரு ரியாக்ஷன் காமிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? we are showing some gestures அப்படின்னு சொல்லலாம். which is இங்கிலீஷ்ல பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா gesture, posture இதெல்லாம் இருக்கும். where shrug is what they've asked for a synonym. ஸோ அது என்னது? இட்ஸ் அ ஜெஸ்டர். ஓகே, ஸோ இது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இப்போ நாளைக்கு நம்ம பேசும்பொழுது கூட நீங்க என்ன எந்த ஜெஸ்டரை ஹோல்ட் பண்றீங்க when you're conveying something positive. ஓகே, ஸோ நெகட்டிவா நீங்க வந்து you're showing something அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இதோட மீனிங் ஓகேயா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ ஹேவ் அ blank. ஸோ blank நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ அதுக்கு சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா என்ன கன்வே பண்ணுது அப்படின்றது ரொம்ப தேவை. ஸோ நல்லா படிக்கலாம். ஸோ she finally reached the bottom of the dash and fell headlong into a bunch of blackberry bushes. ஓகேயா? so what do you mean by headlong னா தலைகீழா விழுறது தான் headlong ன்னு சொல்லுவாங்க. okay, so she finally reached the bottom of the dash. so what do you need? the article பக்கத்துல நமக்கு first of all ஒரு noun தான் தேவைப்படும். so இது இந்த parts of speech நம்ம first ஸ்ட்ராங்கா இருக்கணும். okay, so நான் ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்து போட்டிருப்பேன். so என்ன வரும்ன்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியணும். ஓகே, ஸோ அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. வேலி இஸ் வாட்? ஒரு பள்ளத்தாக்கு. ஓகே, ஸோ லோ லேண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. லோ லேண்ட்ஸ், ஹை லேண்ட்ஸ், பிளாட்டூஸ்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ பிளேன்ஸ்னா பிளாட்டூஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடுவில் நமக்கு வரும். ஓகே, ஜியாகிரஃபி எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேயா? சரி, ஸோ எம்பேங்க்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வால் ஆஃப் ஸ்டோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து particular embankment அப்படின்னு சொல்லுவாங்க. and you need a noun over there. so அப்போ இங்க என்ன ஆகுது? she finally reached the bottom of the embankment. okay, so wall of stone and fell headlong. okay, so தலைகீழா விழுந்து into the bunch of blackberry bushes. okay, so அவங்க விழுந்ததை இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. where it is option 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ பள்ளத்தாக்குல போய் விழுந்தா திருப்பி பொழைக்க மாட்டோம். அது நீங்க வேலிஸ் எல்லாம் போயிட்டு நெட்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் attuned. okay, so attune பண்றோம் அப்படின்னா you're trying to accommodate things. okay, so accustom things அப்படின்னும் பொழுது சொல்லலாம். இல்ல adapt பண்ண ஒரு things சொல்லும் பொழுது சொல்லலாம். அப்ப அதுக்கு என்ன மீனிங்? accommodate, you're trying to adapt or you're trying to accustom things என்னும் பொழுது attune பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆண்டனம் கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பேலன்ஸ், டிஸ்அக்ரி, ரெஃப்யூஸ் அண்ட் இன்டிகிரேட். ஓகேயா? ஸோ பேலன்ஸ் பண்றோம்னா ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம், அடாப்ட் பண்ற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். which is a positive meaning, so you don't need first option. so next one is disagree, negative, refuse negative. integrateனா ஒண்ணா சேர்க்கிறோம். ஓகேயா? so ஒண்ணா சேர்க்கிறோம், அடாப்ட் பண்றோம், அகாமடேட் பண்றோம், இது எல்லாமே பாசிட்டிவிட்டியை தான் சொல்றதுனால ஃபோர்த் ஆப்ஷனும் போயிருச்சு. இப்போ டிஸ்அக்ரினா ஏதோ ஒண்ண நீங்க அக்ரி பண்றீங்கன்னா இல்லன்னு சொல்லும் பொழுது அதை நம்ம ஆப்போசிட்டா சொல்லலாம். ரெஃப்யூஸ் இஸ் யூஆர் ட்ரைங் டு அடாப்ட் சம் ஒன் ஆர் யூஆர் ட்ரைங் டு ரெஃப்யூஸ் சம் ஒன். ஸோ ஒரு சினோனிம் ஆண்டோனிம்னு வரும்பொழுது இந்த மாதிரி கிளாஷஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாக்டா இந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்து அதுக்கான ஆண்டோனிம் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு 2 கிளாஷ் இருக்கலாம், பட் இந்த வேர்டுக்கு எதை வந்து நம்ம போட முடியும் அப்படின்றத கரெக்டா எடுக்கணும். வேற ஆப்ஷன் 3 இஸ் த பாசிபிள் ஆண்டோனிம் ஃபார் த பர்டிகுலர் வேர்ட். அட்யூன்ட் இஸ் அடாப்ட் பண்றோம் அப்படின்னும் பொழுது யூஆர் ட்ரைங் டு ரெஃப்யூஸ் திங்ஸ்ன்றது சொல்ல முடியும். ஓகேயா? next one. so next one you have active passive voice. so active passive voice நமக்கு subject perform பண்ணுவாங்க active voiceல, subject receive பண்ணுவாங்க action'a passive voiceல அப்படின்னு சொல்லியிருப்பேன். so இங்க வந்து sentence நீங்க கம்ப்ளீட்டா ரீட் பண்றதுக்கு முன்னாடி first sentenceல என்ன verb இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த verb பார்க்கும்போதே நமக்கு என்ன tense நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். அதை எப்படி மாத்தணும்ன்றதையும் நான் சொல்லி கொடுத்துருந்திருப்பேன். ஓகேயா? so tenses வச்சு, modal verbs வச்சு, infinitive வச்சு, interrogative எல்லா சென்டென்ஸுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்ன்றது நமக்கு தெளிவா தெரியணும். சரியா? ஓகே, ஸோ இங்க பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா verb தான் பார்க்க போறேன். சரியா? அப்போ இது என்னது? ஆல்வேஸ்ன்றது adverbன்னு சொல்லலாமா? ஆன்சர்ஸ்ன்றத நான் verbன்னு சொல்லலாம். verb எப்படி இருக்கு? presentல இருக்கு. கரெக்டா? ஓகே, சரி. ஸோ யூ காட் த verb. ஸோ இப்போ நார்மலா நமக்கு சென்டென்ஸ் வந்து இஸ், am, are. ஓகே, இல்லாட்டி இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு மெயின் வேர்ப்ல ஆன்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க which is in present அப்படின்னும் பொழுது when you convert it what you'll do, இதே is, am இல்லாட்டி are யூஸ் பண்ணுவீங்க,
plus V3 யூஸ் பண்ணுவீங்க. So this is the format. ஓகேயா? So நார்மலா நம்ம presentல இருக்கிறத எப்படி நம்ம passive-ஆ convert பண்ணுவோம். So இதுல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நார்மலா active voiceல இருக்கும்பொழுது நமக்கு subject, verb, objectன்னு இருக்கும். சரியா? So அதை passive-ஆ convert பண்ணுவோம். object plus verb plus by யாரால பண்ணப்பட்டது? சப்ஜெக்டால பண்ணப்பட்டதுன்னு சொல்லுவோம். So இதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்ப இங்க பார்க்கும்பொழுது teacher which is singular in form. So this is the subject. அப்போ always answers the question, answers the student's question. So answers what. So whatன்ற questionஐ answer பண்ற ஒரு வேர்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற verb நம்ம transitive verbன்னு சொல்லுவோம். ஓகேயா? So what or whomன்ற questionையும் answer பண்ணும். whomன்னு சொன்னீங்கன்னா அந்த person வந்து என்ன பண்றாங்க? அதாவது he gave me a book அப்படின்னு சொன்னா he gave whom அப்படின்ற question answer பண்றது meன்ற question ஆன்சரா வரும். whom பொழுது me. ஓகே. so he gave whatனா book. புரியுதா? so அந்த எக்ஸாம்பிள ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? so அந்த எக்ஸாம்பிள் நான் சும்மா இங்க எழுதுறேன். ஓகே. so if you want the detailed information about it, you can I mean see the particular video. Okay, so topic wise video இருக்கும். so இத ஞாபகம் வச்சுக்கோங்க. he gave me a book னும்பொழுது he gave what ன்ற question answer பண்ணுச்சுன்னா it is a direct object. Okay, which is a book. so me ன்ற question answer பண்ணா he gave whom அப்படின்ற question கேட்கும்பொழுது answer பண்றது indirect object ன்னு சொல்லுவாங்க, which is me. okay, so இதுல நமக்கு தரவா இருக்கணும். வேற இந்த gaveன்றது தான் transitive verb. so intransitive verb உங்களுக்கு objectsே வராது. okay, so நீங்க வந்து active passive voiceல யூஸ் பண்ண முடியாது. வேற உங்களுக்கு objectே இல்ல. okay, so இங்க வந்து objectன்றது students. அப்போ இங்க object நமக்கு என்னவா இருக்கு? pluralல இருக்கா? the students questions. okay, so questionsல s இருக்கு. அப்போ object pluralல இருக்கு. இப்போ இங்க is, am, are ஏன் எழுதியிருக்கேன்றது புரியுதா? so according to the object the verb will come. so அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம்? the students questions are. அப்போ நம்ம தேடும் பொழுது had இருக்கா? கன்ஃபார்மா வராது. இஸ் இருக்கா? இதுவும் வராது. புரியுதா? so ஏன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரல்ல இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ்னா ஆர் தான் வரணும். இப்போ இங்க the students கொஸ்டின்ஸ்னா ஆர் தான் வரணும். பட் when you use being when it is in continuous tense, இங்க answeringன்னு கொடுத்திருந்தாங்கன்னா being நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ fourth ஆப்ஷனும் போயிருச்சு. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். so active passive voice நமக்கு ரெண்டு கொஸ்டின் அட்லீஸ்ட் வரும். ஓகே, மேக்ஸிமம் சொன்னா நம்ம வெயிட்டேஜ் பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் இருந்திருக்கு. ஸோ அதனால இதை வந்து டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்ஃபார்மாக அந்த ஸ்கோர்ஸை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால யூ கைஸ் லைக் இதை பார்த்து இந்த கொஸ்டினோட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஹேவ் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இது என்னென்ன க்ளூஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ல ஒரு சென்டென்ஸ் முடிய போகிறது இல்லை. நெக்ஸ்ட் என்னது வித்லயும் ஒரு சென்டென்ஸ் முடிய போகிறது இல்லை. அப்போ பியில் இருக்கிறதும் then D முடிகிற ஆப்ஷனையும் ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். and you have ஆப்ஷன் starting with C and B. இப்போ Cல ஆரம்பிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ கலித் பார்ட்டி and the socialist party. so you have and here. அப்போ இங்க the எங்க இருந்தது? இங்க தான் the இருந்தது. அப்போ Dக்கு அப்புறம் நம்ம C வரும்னு சொல்லலாம், which is a pair. அப்போ Dக்கு அப்புறம் C இங்க தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இங்க and இருக்குமோ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இது ஒரு பார்ட்டி, இது ஒரு பார்ட்டி. அப்போ theன்றது இங்க தான் இருக்கு. அப்போ DC. புரியுதா? so this is how we have to find the answer. so next question. so misologist. okay, so misologist is nothing but ஒரு hatred of argument. okay, so hatred filled இருக்கிற ஒரு argument சொல்லும் பொழுது misologist அப்படின்னு சொல்லலாம். so இங்க a person who hates reason or discussion. ஓகேயா? so அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? one who leaves one's place of residence or country to live elsewhere. no, right, இங்க என்ன hatred of argumentனே சொல்லிட்டேன். அப்ப அந்த hates reason or discussionன்றதே மேல கொடுத்துருவாங்க. இங்க வந்து government by the wealthy, small group of people having control of the country or organization. no, so what will be the answer? option 1 is the correct answer. புரியுதா? okay, so next question போலாம். ஓகே ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தயவு செய்து கொடுங்க. எல்லா பேப்பர்லையுமே ப்ரீவியஸ் இயரில் க்ளோஸ் டெஸ்ட் ஒரு ஷிஃப்ட் கூட வராமல் இல்லை. ஓகேயா? இது எல்லா ஷிஃப்ட்லையுமே க்ளோஸ் டெஸ்ட் வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டு நீங்கள் போடுறீங்கன்னா ஃபுல் மார்க்கும் எடுக்கிற மாதிரி போடுங்க. அதுக்கு நான் வந்து தரோவாக ஃபுல்லாக இதை படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஓகேயா? ஃபர்ஸ்ட்டு அதை ரீட் பண்ணுங்க. அதாவது இருக்க போகிறதே 5 லைனு தான். அந்த லைனை வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கா, அடுத்தது வந்து அதோட டென்ஸ் என்ன இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு லைட்டாக ஒன்று புரியும்.
புரியும் சரியா. ஸோ செகண்ட் டைம் நீங்க ரீட் பண்ணும்பொழுது யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் த பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ எக்ஸாம்ல உங்களுக்கு அந்த டைரக்டா போய் அங்க அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா ஃபியர் இருக்கும். பட் வென் யூ பிராக்டிஸ் திங்ஸ் அண்ட் கோ, அங்க உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்று கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினை ஈஸியா 2 மினிட்ஸ்ல நீங்க கம்ப்ளீட்டா முடிக்க முடியும் சரியா. ஸோ 2 மினிட்ஸ் வந்து மேக்ஸிமம் நமக்கு போதும். ஸோ அதை கம்ப்ளீட்டா முடிக்க. இல்ல நீங்க ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி ரீட் பண்ணி பண்றீங்கன்னா 2.5 மினிட்ஸ் நமக்கு ஆகும் சரியா. பட் தென் யூ கோனா கெட் 5 மார்க்ஸ் ஃப்ரம் திஸ் ஓகேயா. ஸோ 5 மார்க்ஸ்க்கு நம்ம 5 கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போடுறதுல தப்பு இல்லை. பட் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் கம் அவுட் வித் அக்யூரேட் ஆன்சர் சரியா. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல நீங்க கொண்டு வாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ் த கொஸ்டின். North Korean dash dependent on economic support from China needs to showcase its nuclear accomplishments as a base for internal dash as a dash against hostile forces and as dash obstacle to South Korea led unification dash the Korean peninsula. So அதாவது ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டா ஒரு இதுவா கொடுத்து முடிச்சிட்டாங்க ஓகேயா. ஸோ 5 மார்க்ன்றது கம்ப்ளீட்டாவே ஒரே சென்டென்ஸ், நிறைய நமக்கு கமாஸ் இருக்கு அண்ட் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஹோஸ்டைல் அப்படின்னா ஒரு விஷயம் விரோதமா இருக்கிற ஃபோர்ஸஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க பேசும்பொழுது ஒரு நார்த் கொரியன் சம்திங் வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் எக்கனாமிக் சப்போர்ட். ஓகே, ஸோ இங்க வந்து சப் ஆர்டினேஷன் இல்ல ஹீல்டிங் இல்ல சர்விலிட்டி ஆர் ரெஜிம். ஓகே, சர்விலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிமைத்தனம் அப்படின்னீங்கன்னா சர்விலிட்டின்னு சொல்லலாம். ரெஜிம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சொல்லியிருக்கும் பொழுது யூ நீட் அ நவுன் இயர் வேற நம்ம என்னன்னு சொல்லலாம். A North Korean regime வந்து it is dependent on the economic support ன்னு சொல்ல முடியுமா. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும், ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடிமைத்தனம் பத்தி பேசினா இங்க அது ஷோகேஸ் பண்ற விஷயத்தை பத்தி பேச மாட்டாங்க. ஸோ யூ நீட் அ பாசிட்டிவ் வேர்ட் வேர் அதோட ஆட்சி பத்தி பேசலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ எங்க முடிஞ்சது, ஃப்ரம் சைனா நீட்ஸ் டு ஷோகேஸ் வாட் இட்ஸ் நியூக்ளியர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணணும், பெட்டரா காமிக்கணும். ஓகே, ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆஸ் அ பேசிஸ் ஃபார் internal dash. Okay, so internal பக்கத்துல நமக்கு என்ன தேவை, we need a noun. Okay, so அப்போ noun தேவைனாலும் showcase பண்ணிருக்காங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை பத்தி தான் நம்ம பேச முடியும். So sorry, legitimacy. Okay, something which is legalized. Crime is a negative word. Okay, so malfeasance. Okay, so இந்த வேர்டை நான் வெக்காபுலரியில எடுத்த ஒரு வேர்ட். ஸோ இது என்ன வேர்டுன்றது நான் அங்க என்ன கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள்ன்றதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் இதோட மீனிங் இங்க சொல்றேன். முறைகேடா நடக்கிறோம் அப்படின்னும் பொழுது malfeasance அப்படின்னு சொல்லலாம், which is a noun. ஓகேயா. ஸோ அங்க வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் அது கோட் பண்ணியிருந்தேன், பிக்சர் போட்டுன்றத முடிஞ்சா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஓகேயா. நெக்ஸ்ட் இஸ் ஃபெலானி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா குற்றம் பத்தி நீங்க பேசும்போது சொல்லலாம். பட் யூ நீட் அ பாசிட்டிவ் வேர்ட். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, அங்க இன்டர்னல் லெஜிட்டிமசி தான் தேவை. ஏன்னா வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்போ இங்க எல்லாமே நமக்கு நெகட்டிவ் வேர்டா வந்திருக்கு அப்படின்னும் போது இது எல்லாமே எலிமினேட் ஆயிருச்சு. ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சரா அமையும். ஓகே, ஸோ இதுக்காக தான் நான் ஒரு வாட்டி ஆல்ரெடி ரீட் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ பேசிஸ் ஃபார் இன்டர்னல் legitimacy as a dash against hostile forces. Okay, so பக்கத்துல என்ன தேவை, நமக்கு ஒரு noun தேவை. இப்போ என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் என்ன parts of speech ன்னு எழுதலாம். allurement is a noun. Okay, so spur can be used as both verb and noun ஆவும் யூஸ் பண்ணலாம். deterrent is also a noun. Okay, so lure பண்றோம் அப்படின்னா அதை நம்ம வேர்பா யூஸ் பண்ண முடியும் ஆர் நவுனாவும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பர்சனை டெம்ப்ட் பண்றத லூர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ டிட்டரண்ட் ஆர் ஸ்பர் பண்றோம்னா அவங்கள வந்து ஸ்பர் இஸ் ஒரு தூண்டுதலை பண்றது. ஓகேயா. ஸோ இது பண்ண வைக்கிறதுக்கு மை கிளாஸஸ் ஸ்பர்ட் யூ டு வாட்ச் த பர்டிகுலர் வீடியோ. ஓகே, உங்களை வந்து தூண்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிட்டரண்ட் இஸ் ஸ்டாப் யூ ஃப்ரம் சம்திங் அப்படின்னும் பொழுது டிட்டரண்ட்ன்ற வேர்டை சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் அலூர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒரு விஷயங்களை வந்து பர்சுவேட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கு அலூர்மெண்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு அங்க நவுன் தேவைப்படுது. ஸோ முக்கால்வாசி எல்லாத்தையும் நம்ம நவுனாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க நமக்கு என்ன தேவை, ஆஸ் அ deterrent against hostile forces, where அந்த விரோதமான forces பத்தி பேசும்பொழுது stop you from something. okay, so stop பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயத்த பண்றதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருந்தேன், ஆப்ஷன் 3. இதெல்லாம் நம்மள பண்ண வைக்கும், அது நம்மள ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஓகே, so next one is and as dash obstacle. so இங்க பாத்தீங்கன்னா and the okay, so இங்க பாத்தீங்கன்னா obstacle is what, it has a vowel word.
ஓ இருக்கா? அப்போ ஆப்வியஸா ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நமக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாம நம்ம போட்டுறணும். சரியா? ஓகே. ஸோ obstacle to South Korea lead unification dash the Korean Peninsula. So இந்த ஆஃப்னா யூ செப்பரேட் திங்ஸ் ரைட். ஆன்னா அதுக்கு மேல, இன்னா அது உள்ள, ஆஃப்னா அதை குறித்து பேசும்பொழுது. ஸோ அப்போ இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க? அண்ட் ஆஸ் an obstacle. Obstacle is தடைன்னு சொல்லலாம். To South Korea led unification. Okay, so of the கொரியன் பெனின்சுலா. ஓகே, ஸோ அந்த கொரியன் பெனின்சுலா இதை பத்தி சொல்லியிருக்கும் போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆன்னா மேலே ஆயிடும். சரியா? ஸோ இன்னுனா அது உள்ளர பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை குறிச்சுன்னும் பொழுது ஆஃப் தான் சொல்லுவீங்க. which is option 4 is the right answer. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, யுக்ஸ் ஆரிசைட். ஓகே, ஸோ நிறைய சைடு இருக்கு. பெஸ்டிசைடு இருக்கு, இன்ஃபெக்டிசைடு இருக்கு, ஃபெலிசைட். ஓகே, ஸோ இன்ஃபெக்டிசைட்ஸ். ஓகே, ஸோ ஆர் ஜெர்மிசைடு அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா இந்த பிளான்ஸ் ஆர் பாக்டீரியா ரிலேட் பண்ணி வர்றது, ஃபங்கிசைட்லாம் இது எல்லாமே வெக்காபுலரியில் ஒரு 10 வார்த்தையை போட்டிருப்பேன். ஓகே, ஸோ சூசைட் பண்றது அப்படின்றது, ஸோ ஒரு ஒய்ஃபை கில் பண்றது, இல்லை ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் சிப்லிங், இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சைடு வச்சு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் ஒய்ஃப் தான் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ ஏதாச்சும் அவங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஒரு ஸ்பௌஸை பண்றத என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மர்டர்ஸ் ஆர் கில்ஸ் இஸ் ஆர் ஹர் ஸ்பௌஸ் அப்படின்னா மேரி சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ சப்போஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூ கைஸ் நோ எனி சைடு, ஓகே, ஸோ சைட்னாலே கில்லிங் சம்திங். ஓகே, ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதோட பேரை போட்டு கீழே வந்து என்னவோ போடுங்க. ஸோ தட் when people watch that அவங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இது வந்து ஜம்பிள்டா நமக்கு இருக்கு. ஸோ இதுல நமக்கு என்ன க்ளூஸ் இருக்கு? இங்க ரெண்டுமே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஸோ சென்டென்ஸ் எண்ட் ஆகிறதுக்கு ஏ அண்ட் பி வந்து வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ இந்த ரீஜனல் எலெக்ஷன் இன் ஈஸ்டர்ன் ஜெர்மனின்னு கொடுத்துருக்காங்க. த சிச்சுவேஷன் இன் ஜெர்மனி ஷோஸ் ஓட்டர்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து யூ கேனாட் கம்ப்ளீட் அ சென்டென்ஸ் வித் டி. ஓகே, ஸோ அது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏன்னா வந்து த சிச்சுவேஷன் இன் ஜெர்மனி ஷோஸ் ஓட்டர்ஸ் சம்திங் ஹேஸ் டு பி தேர். அப்போ டில கண்டிப்பா முடிய போறது இல்லை. ஓகே, ஸோ பி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்கு, இங்கே ரெண்டுமே ஏ இருக்கு. ஸோ அதனால வி கான்ட் டூ எனி திங், வி ஹேவ் டு கண்டினியூ ரீடிங். ஸோ எதில் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு? ஷிஃப்டிங்ல ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ டூவும் போயிருச்சு. அப்போ டில தான் ஸ்டார்ட் ஆக போகுது. த சிச்சுவேஷன் இன் ஜெர்மனி ஷோஸ் ஓட்டர்ஸ் ஷிஃப்டிங் பேக், ஓட்டர்ஸ் in the regional election in Eastern Germany. The AFD is nothing but African Development Bank தான் சொல்லியிருக்காங்க. Far right loss to the CDU is contingent deferred units பத்தி பேசும்போது அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்தது. ஓகே, ஸோ இங்கே வந்து A and B cannot be the immediate statements. அதாவது ஏக்கு அப்புறம் பி சொல்ல முடியாது. இங்கே ஷார்ட்ல இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. வேற ரெண்டுமே கனெக்டும் ஆகலை. ஓகே, ரீசென்ட்லி ஷிஃப்டிங் பேக் ஃப்ரம் த ஃபார் ரைட் பேக்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். Let's read it. The situation in Germany shows voters shifting back from the far right back to the traditional parties. Okay, so in the regional election in Eastern Germany, the AFD far right lost to the CDU recently. Okay, so in the deferred unit it has lost inrada sollirukanga, the American Development Bank. Okay, so next one is irrefutable. Okay, so irrefutable is nothing but impossible to deny things அப்படினும்போது irrefutable அப்படினு சொல்லலாம். Impossible to deny. ஓகே, ஸோ இங்கே வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கு. ட்ரெட் இஸ் நத்திங் பட் ஒரு பயம் அப்படின்னும் பொழுது ட்ரெட்ஃபுல், ட்ரெட் ஃபீலிங் அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அன்சர்டனா விச் யூ கேன் நாட் ஈவன் ப்ரிடிக்ட். ஓகே, விச் இஸ் நாட் டெஃபினட்னு சொல்லலாம்ல. ஸோ டிஸ்பியூட்னாலே சண்டை, டிஸ்பியூட்டபிள்னா சண்டை போடுற விஷயங்கள், கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்துட்டு நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது ஆன்டனம் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பாசிபிள் டு டினை. ஓகே, ஸோ இம்பாசிபிள் டு டினை அப்படின்னு சொன்னீங்கன்னா விச் இஸ் அன்சர்டன் வருமா? அப்போ அன்சர்டன் வருதுன்னா டவுட்டா இருக்கிற விஷயங்கள், பயந்து ட்ரெட்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம். அப்போ டைரக்டா பயமே இல்லாம டிஸ்பியூட் பண்றோம் அப்படின்னும் பொழுது விச் இஸ் அ ஆன்டனம். ஆப்ஷன் 4 இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
next you have a blank. Okay, so இப்போ நம்ம blank fill பண்ண போறோம். so அதே அந்த முன்னாடி இருந்த அதே கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணலாம். so he would also ferry them back when the auction was finished. okay, so ferry is nothing but ஒரு ship or boat தான் சொல்றாங்க. dash home the spoils of the sale. okay, so இங்க வந்து what do you need? okay, so இங்க வந்து finished dash home the spoils of the sale. so இந்த இடத்துல நமக்கு ஒரு noun கண்டிப்பா தேவைப்படல, ஏன்னா home இருக்கு. ஓகேயா, so stagnation or maintenance ரெண்டுமே noun. so 2 and 3 option போயிருச்சு. so propelling என்னது, encourage பண்றதுக்கு நம்ம சொல்லலாம். so hauling is nothing but ஒரு விஷயத்த வந்து ஃபுல் எஃபோர்ட்டோட நீங்க புஷ் பண்றீங்கன்னா ஹாலிங் பண்றீங்க, ஹால்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அப்போ he would also ferry them back when the auction was finished, hauling home the spoils of the sale. okay, so pushing the which is spoiled from the sale எடுத்துட்டு வரத சொல்றாங்க. அப்போ option 4 is the answer. ஓகேயா, so first understand the meaning and after that என்ன parts of speech வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம போட முடியும். ஓகே, so sophisticated இருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருப்பாங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்களா, ஸோ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து பூரிஷா இருக்காங்கன்னா அன்பிளசன்ட், ஓகே, ஆர் ரூடா இருக்கும் பொழுது நம்ம பூரிஷ் கேரக்டர்ஸ் சொல்லலாம். இன்ஜென்யூஸா இருக்காங்க அப்படின்னா தே ஆர் வெரி இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அன்வேர்லினா எதுவுமே தெரியாம இருக்கிறது, இன்னசென்ட் கேரக்டர்ஸ் தான் அன்வேர்லியும் நம்ம சொல்ல முடியும். ஸோ தேவ் ஆஸ்ட் ஃபார் அ சினோனிம். ஓகே, ஸோ சினோனிம் கேட்கும்போது சொஃபஸ்டிகேட்டடுக்கு சொஃபஸ்டிகேட்டட் பாசிட்டிவ் வேர்ட்னா இது எல்லாமே நமக்கு நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்னா வந்து நல்லா வசதியா, ஓகே, ஸோ சிம்பிளா குட் நல்லா லிவ் பண்றாங்க அப்படின்போது சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்னு சொல்லுவோம்ல, ஒரு ரஸ்டிக் லைஃப்னு கூட சொல்லியிருப்போம். ஸோ இங்க வந்து கல்டிவேட்டட் which is option 1 will be the synonym for this particular word. okay, so next one. so next one is error spotting question. so error spotting questionல என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டார்டிங்லேயே எரர் இருக்கு. ஓகே, ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்பைட் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் யூஸ் பண்ணுவோம், பட் டெஸ்பைட் வந்தா ஆஃப் யூஸ் பண்ண மாட்டோம். புரியுதா? ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டெஸ்பைட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு, ஆப்ஷன் 1ல தான் நமக்கு எரர் இருக்கு. ஸோ 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டப்புன்ட்டு ஆன்சரை போட்டுருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 மார்க் நமக்கு அதுல கிடைக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். so next one you have hair's breadth. ஓகேயா, so hair's breadth அப்படின்னா ஒரு சின்ன amount or distance பத்தி பேசுறீங்க, a small amount or a distance பத்தி பேசும்பொழுது என்ன சொல்லலாம், hair's breadth ன்னு சொல்லலாம். சரியா? ஓகே, ஸோ அப்போ இந்த இடியம்க்கு மீனிங் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக் ஸ்மால் ஹேர் அப்படி ஞாபகம் வச்சு கூட அந்த வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? ஓகே, ஸோ an advantage, a boost, a person or enterprise, often a business that is not a success and that has to be helped. no, a very small distance or amount இல்லை more than what seems to be the maximum. so what is the answer? தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 இடியம் 3 இடியம் பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஒரு பேப்பர்லையும் 2 இடியம் 3 இடியம் நீ மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஒரு 10 பேப்பரில் 30 இடியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேர் பாசிபிலிட்டி எக்ஸாமில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ 30 தரவு பண்ணிடுவீங்க, அப்புறம் ரெகுலராக அதை பார்க்க உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க போகுது. சரியா? ஸோ கண்டிப்பாக நமக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்க்கு நமக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கன்ஃபார்ம் 2 கொஷின்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேயா? சரி, ஸோ கரெக்ட்லி ஸ்பெல்ட் கேட்டிருக்காங்க. ஸோ acquite இருக்கு, skillful, religious, difference. okay, so என்ன சொல்றாங்க இங்க, which will be the answer பாத்தீங்கன்னா acquite தான் கரெக்டான ஆன்சர். வேர் ஒரு கிரைம் பண்றத பத்தி பேசும்பொழுது acquite நம்ம சொல்ல முடியும். அப்போ skillful என்ன ஸ்பெல்லிங், SKILLFUL, 2 L வராது, இந்த இடத்துல தான் நமக்கு 2 L வரும். religious பொழுது இந்த இடத்துல நமக்கு I வந்திருக்கணும். difference பொழுது A வரக்கூடாது, it is what, RENCE. okay, சரி, so let's move to the next question. so next one which is phrasal replacement மாதிரி தான் இந்த பர்டிகுலரா இருக்கிற phrase நம்ம replace பண்ண போறோம். first let's read the question. a study has found that smoking caused 1 in 10 deaths worldwide in 2015. okay, so normally has found. okay, has found னா என்னது, present perfect tense யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா?
ஓகே. ஸோ நம்ம எப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஆக்ஷன் வந்து முன்னாடி நடந்திருக்கு. பாஸ்ட்லேருந்து நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது, ரீசென்ட்டா பிரசன்ட் கிட்ட கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு, நம்ம சொல்ற விஷயம் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு டுடே அப்படின்னு நான் சொன்னா, இன்னைக்கு முடிஞ்சிருக்காது டேவே. பட் அந்த சென்டென்ஸ நம்ம கோட் பண்றோம் அப்படின்னும் பொழுது, வி கேன் யூஸ் இட். ஆர் திஸ் வீக் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது, ஒரு டைம் ஃப்ரேம் கம்ப்ளீட்டடா இருக்கு அப்படின்னும் பொழுதும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து 2015ல இருக்குன்றாங்க. The study has found that smoking காஸ். ஓகே. ஸோ இங்க காஸ்ன்றது V1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க நமக்கு காசிங், ஸ்மோக்கிங், காசிங் குடுத்துருக்காங்க. ஸ்மோக்டு காஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க. ஸ்மோக்கிங் காஸ்ட் அண்ட் நோ இம்ப்ரூவ்மென்ட். இதுவே வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ 1 in 10 deaths வேர்ல்ட் வைட் இன் 2015ன்னு சொல்றாங்க. அப்போ இப்போ இருக்கிறது அதாவது பிரசன்ட்லயும் அதோட வேலிடிட்டி நடந்துட்டு இருக்குன்றது தான் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டும் வரும். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? ஸ்மோக்கிங் காஸ்ட் 1 in 10 deaths, which is option 3 is the possible answer. ஓகேயா? ஸோ கேர்ஃபுல்லா போடணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர்ஸை கன்க்ளூட் பண்ண முடியும். சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலா வரும்போது டென்சஸ்க்கும் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேயா? ஸோ இன்னோட செஷன் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys in the other session. Have a very great day. Thank you.